ஒரு இயக்கம் என்பது அரசியல் கற்றுக்கொள்வதற்கான களம். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுமையை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு களம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டணியிலே நமக்கு 5 அல்லது 6 இடங்கள் கிடைக்கின்றன என்றால் அந்த 5 அல்லது 6 இடங்களுக்குள் எப்படி நாம் போட்டி போட்டு அதை பெற வேண்டும் என்கிற முனைப்பு தேவைதான். ஆனால் இந்த இயக்கம் ஏன் 234 தொகுதிகளிலும் போட்டியிட முடியவில்லை என்பதை எப்போது நாம் விவாதித்திருக்கிறோம். 234 பேருக்கு வாய்ப்பு தரக்கூடிய வலிமையை ஏன் திருமாவளவன் என்கிற தலைமைக்கு நாம் இன்னும் வழங்கவில்லை என்று எப்போது நாம் விவாதித்திருக்கிறோம். ஏதோ ஒரு கூட்டணியில் சேரட்டும், அதற்கான அரசியலை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது சரியா தவறா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எடுத்த நிலைப்பாடு சரியா தவறா என்பதை பற்றி கவலை இல்லை. ஏன் நமக்கு 6, 8 தான் கிடைக்கிறது, அதை ஏன் 10, 15, 20 உயர்த்த முடியவில்லை? யார் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவது? பேச்சுவார்த்தையில் பங்கேற்பவர்கள் யார்? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 இடங்களை பெற முடியவில்லை, 20 இடங்களை பெற முடியவில்லை, 10 இடங்களை பெற முடியவில்லை என்ற விவாதம் நமக்குள்ளே நடந்திருக்கிறதா? தனிப்பட்ட முறையிலே என் தொடர்பான முடிவை நான் எடுப்பது என்றால் அதில் எனக்கு தெளிவும் உண்டு, உறுதியும் உண்டு. 2000 நான் ஒரு முடிவு எடுத்தேன், இனிமேல் நான்வெஜ் சாப்பிடுறதுலன்னு. அதுல எந்த தடுமாற்றமும் இல்லையே. மாறி மாறி நான் எந்த முடிவும் எடுக்கலையே. இடையில எப்பயாவது நான் போய் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டேனா? கிடையாது. வெஜிடேரியன் முடிவு பண்ண. இந்த நிமிஷம் வரையிலும் மீன் எனக்கு அப்படி பிடிக்கும். இப்ப உங்களுக்கு நீங்க சாப்பிட்டு இருந்தா கூட எனக்கு எச்சில் ஊறும். மீன் அப்படி நான் மீன் என்ன ஆற்றங்கரையில் பிறந்து வளர்ந்தவன் நான். தினந்தோறும் எங்க அம்மா சேலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து கெண்டை குஞ்சியாவது பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க. எங்க அப்பா தினந்தோறும் காட்டு வேலையை முடிச்சிட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவார். அப்படி மீன் குழம்பு இல்லாத நாளே கிடையாது. எங்க வீட்டை தாண்டி போறவங்களாம் சொல்லுவாங்க, இது என்ன செம்படவன் வீடான்னு கேட்பாங்க. செம்படவர்னா மீன் பிடிக்கிறவங்க தெரியும் இல்லையா? அவங்க வீட்டில் எப்போதும் மீன் காஞ்சிக்கிட்டு இருக்கும். குழம்பு வச்ச மீன் போக மிச்சம் மீன் காயும். அந்த மாதிரி எங்க வீட்டில் எப்பவும் வெட்டி கூடையில மீன் காய வைப்பாங்க கருவாடுக்கு. வீட்டை தாண்டும் போது மீன் வாடை அடிக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நான் 25 ஆண்டுகளாக மீனை தொடாமல் வாழ்கிறேன். சாப்பிட்டதில்லை. அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. அதுல எனக்கு எந்த தடுமாற்றமும் கிடையாது. என்னுடைய இல்லற வாழ்வு குறித்து நான் எடுத்த முடிவில் எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. அது நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவு. ஆனால் அரசியல் முடிவு என்பது தனி நபராக நான் மட்டுமே எடுக்க முடியாது. அதை திணிக்கவும் முடியாது, திணிக்கவும் கூடாது. அந்த ஜனநாயக பண்பு திருமாவளவனுக்கு மேலோங்கி இருப்பதால் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு செய்யணும். இந்த தேர்தலில் நான் ஒரே ஒரு விஷயத்தை யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணல. நான் தேர்தலில் போட்டியிட போகிறேன் என்கிற முடிவை. அதுலதான் சில ஜெர்க்கு உருவானது. இல்லைன்னா அப்படியே ஏற்கனவே நின்ற 4 பேருக்கும் 4 இடத்துல கொடுத்துட்டு மிச்ச 4 இடத்தை புது ஆளை போட்டு போயிருக்க முடியும். அப்புறம் அதுல ஏன் உறுதியா இல்லை அப்படின்னு கேட்கிறேன். அதுல ஏன் உறுதியா இல்லைன்னா அது என் தனிப்பட்ட முடிவு இல்லை. அது ஒரு கட்சியின் நலன், கூட்டணியின் நலன், வெற்றி, தமிழ்நாடு அரசியல் நலன் எல்லாம் அதுல அடங்கி இருக்கிறது. இப்ப மாற்று கருத்து வருகிற போது எனக்கு அந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நான் மட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய செய்தி. என் விருப்பம் இருந்த அந்த விருப்பத்தை நான் பின்வாங்கிட்டேன். எனக்கு ஆசை, என் ஆசையை நான் கட்டுப்படுத்திக் கொண்டேன். 2006 திட்டக்குடி தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உடனிருந்தவர் விரும்புகிறார். அதனால் என் ஆசையை நான் கட்டுப்படுத்திக் நான் நிக்கல, பரவாயில்ல நீ நில்லுங்க. திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கான நெருக்கடி எங்கே வந்தது, எப்போது வந்தது, அதை ஏன் இன்னும் அதிகாரபூர்வமாக நீங்கள் அறிவிக்கவில்லை என்று கேட்கிறவன் எனக்கு வேண்டும். அந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை.
அந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. அந்த விவாதம் நடைபெற வேண்டும். அதிமுக கூவி கூவி அழைத்தது என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் ஏன் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிற தம்பிகள் நமக்கு வேண்டும். அதுதான் ஆளுமை, அதுதான் தலைமைத்துவம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதில்ல, ஏன் போகல? எத்தனை பேர் கேட்டீர்கள்? பாஜகவிலே அமைச்சராக முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கிற போது அதை ஏன் தவிர்க்கிறீர்கள்? எத்தனை பேர் கேட்டீர்கள்? நான் சொல்லுகிற விளக்கம் மட்டுமே போதுமா? ஒருவேளை நான் போய் சேர்ந்தால் அதுவும் சரி என்பீர்களா? அமைச்சர் ஆனால் அதையும் கொண்டாடுவீர்களா? எப்படியாவது இங்கேயும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று தான் கேட்பீர்களா? பாஜகவில் அமைச்சரானாலும் சரி, பாஜகவில் எங்களுக்கு ஒரு பதவி வாங்கி தாருங்கள் என்று கேட்பவர்கள் தான் என்னோடு இருக்கிறார்கள் என்றால் என் 35 ஆண்டு கால உழைப்பு வீணாகிவிட்டது என்று பொருள்.